ஹலோ வீவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட நெக்ஸ்ட் வீக் ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கோமதி இருந்துட்டு நைட்டு ராஜுவும் அதுக்கப்புறம் மீனாவும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோமதி, இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துட்டு தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும், நம்ம கோயிலுக்காச்சும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனும் இருந்துட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. அதே டைமில் வந்து ராஜோட வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து கோவிலுக்கு வராங்க. அவங்க பாட்டி, அதுக்கப்புறம் ராஜியோட அம்மா, அதுக்கப்புறம் சித்தி 3 பேரும் வராங்க. அங்கே வந்து கோமதியை பார்த்துட்றாங்க. கோமதியை பார்த்துட்டு கூப்பிட்றாங்க, இங்கே ஒரு நிமிஷம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாண்டியனை மட்டும் விட்டுட்டு கோமதி போயிட்டு அவங்களோட அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மாச்சு, வீட்டில் வந்துட்டு பாண்டியன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்றாங்க. ஆமாம், நீங்கள் பண்ண வேலைக்கு பிரச்சனை பண்ணாமல் வேறு என்ன பண்ணுவார், அவரே எவ்வளோ உடஞ்சி போயிருக்காரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், எனக்கு தெரியும் கோமதி, நகையை பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவலையாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நகையெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவள் டியூஷன் போகவே இல்லை, நாங்கள் அனுப்பவும் கிடையாது, அவளாக போனதுக்கு அண்ணங்களாம் வந்துட்டு சேர்ந்து எப்படி வாங்கிக்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மன்னிச்சிடுமா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட அம்மாவும் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது விடுங்க, வீட்டில் வந்துட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பாண்டியன் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதோட ப்ரமோஷன் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.